வணக்கம் சான்றோர்களே, வணக்கம். நான் உங்கள் அம்சி அனில்குமார் பேசுகிறேன். இதுவரை 10 காணொளிகளை பதிவேற்றம் செய்துவிட்டேன். அனைத்திற்கும் ஆதரவு தருகிறீர்கள். உள்ளபடியே உங்கள் அத்துணை பேரையும் வணங்குகிறேன். இன்றைய கருத்து களஞ்சியம் என்னும் நிகழ்ச்சியில் வாழ்வது வாழ்வாங்கு வாழ்வது என்கின்ற தலைப்பில் ஒரு விஷயத்தை சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். சாதாரணமாக வாழ்வது என்பது நாமெல்லாம் வாழக்கூடிய சாதாரண வாழ்க்கை தான். நமக்காக வாழ்கிறோம். ஆனால் வாழ்வாங்கு வாழ்வது என்பது பிறருக்காக வாழ்வது. அப்படி தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கேட்டால், இந்த தேசத்தில் இதுவரை இரண்டு பேர் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று மகாத்மா காந்தி அவர்கள் நமக்காக இந்த சுதந்திர காற்றை நாமெல்லாம் சுவாசிப்பதற்காக இந்த தேசத்தினுடைய விடுதலை வாங்கி தந்தார்கள். ஆகவே அவர் இன்றளவும் நம்முடைய அனைவருடைய பையிலும் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளில் மகாத்மா காந்தி அவர்கள் இன்றைக்கும் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர் பிறந்தார், இன்னும் இறக்கவே இல்லை என்கின்ற பெருமை மகாத்மா காந்தி அவர்களுக்குத்தான் உண்டு. அதுபோல் ஒருவர் இறந்தார், ஆனால் அவர் போல் இன்னும் எவரும் பிறக்கவே இல்லை என்கின்ற பெருமை பெருந்தலைவர் காமராஜருக்குத்தான் உண்டு. ஆகவே இவர்கள் இருவரும் தனக்கென வாழாமல் பிறருக்காகவே வாழ்ந்துவிட்ட காரணகாரியத்தினாலே தான் இன்றளவு இந்த சமூகம் இவர்களை வாழ்வாங்கு வாழ்ந்ததாக எண்ணி போற்றுகிறது என்பதனை சொல்லி, என் அன்புக்குரியவர்களே, அனைத்து காணொளிகளையும் பாருங்கள், பகிருங்கள் என உங்களை மென்மேலும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, நாளைய கருத்து களஞ்சியம் நிகழ்ச்சியில் இன்னொரு கருத்துக்களோடு உங்களை சந்திக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்சி அனில்குமார். வணக்கம் சான்றோர்களே, வணக்கம்.